2வது இப்போ நம்ம வேலை செய்கிற ஒரு இடத்துல அப்படின்னா நம்மளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளுக்கு நிறைய காரியங்களை செய்வாங்க. நம்மளுடைய பிளெஸிங்ஸை தடை பண்ணுவாங்க, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் வர்றதை தடை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது அந்த நேரங்களிலையும் நம்ம எப்படி இருக்கணுமாம்மா? பொறுமையோடு இருக்கணுமாம்மா. நீதிமான்களுடைய பொறுமையை தேவன் ரொம்ப கனம் பண்ணுகிறாரு. அவர்களை நீதிமான்கள் என்று வேதம் வந்து நம்மளை அழைக்குது. ஸோ அப்படி பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன அதில் எனக்கு என்ன பிளெஸிங்ஸ் அதில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது தேவனுடைய 2ஆம் வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. அவர் 2ஆம் வருகையில் வரும்போது நம்மளை வந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மளை கனம் பண்ணுவார் அப்படின்னு வேதம் சொல்லுகுது. நம்ம வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் தடைப்பட்டுருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒருத்தங்க காசிப் பண்ணாமல், இல்லை நம்மளுடைய துன்பங்களை நம்ம அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுவோம் அப்படின்னா அந்த காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அவர் வந்து நம்மளுடைய மேனேஜர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் பேசி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர் ஜெயமாய் முடிச்சு தருவார். நம்ம பொறுமையாக காத்திருக்க நேரத்தில் நம்மளுக்கு இங்கே மட்டும் இல்லை, நம்ம பரலோகத்துலேயும் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அந்த ஸ்பெஷலான பிளேஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம், மனுஷர்கிட்ட இல்லை ஆண்டவர்கிட்ட ஓடுவோம். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. 2ஆம் வருகையில் நாம் அவரை சந்திக்கும் போதும் அவர் நம்மளை கனம் பண்ணுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீதிமானே அப்படின்ட்டு நம்மளை சொல்லி அவர் அழைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதோட ஸ்பெஷல் திங் என்ன வேணும்ல, இதே ஒரு பெரிய ஸ்பெஷல் திங் நம்மளுக்கு. நம்மளுடைய கனம் நம்மளுடைய மகிமை தேவன் கிட்ட இருந்து வரும்போது அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும்ல, எவ்வளோ ஒரு சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குறதில்ல. அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.